ஜோவனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மற்றும் ஆல்பர் சந்தை தனது 54வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 50வது ஆண்டு பிறந்தநாளை விஜயலால் சிம்மலால் தங்களது 36வது பிறந்த ஆண்டை கொண்டாடுகிறார். ஏஞ்சலா வில்சன் வில்பர்ட் விஜயலால் சிம்மலால் இறைவன் செய்த அனைத்துக்காக நன்றியாகவும் மேலும் மரித்த ஜெசிந்தா பால் நாசினியோ மேரி ஜாய் சேவி மேரி ஜேக்கப் ஏவி ஜேக்கப் ஜோசப் கே டேவிட் ஏவி பாலி டேவிட் லால் சகாய் மேரி செலின் ரோசி தாமனுடைய ஆண்களை பாட்டிக்காக திருப்பிவிட்டார். இவரோடு சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டாட்டங்களை இறைவனை திருப்பாதில் வைத்துக் கொண்டார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மாண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அதிகாரிகள் என்னுடைய திருவடியில் ஒரு குடும்பமாக என்னுடைய திருவடியில் வந்திருக்கிறார். இறைவன் இன்று நமக்கு செய்கின்ற அனைத்து செயல்களுக்காகவும் மற்றும் இந்த வழிநடத்தி நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனை நாம் ஒப்புக்கொடுப்போம். இன்றைய நாளிலே திருச்சபையானது இந்த மோனிகாவுடைய நினைவை கொண்டாடுகிறது. மோனிகா அகஸ்தினாருடைய தாயார் அவருடைய மகன் பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்ததைக் கண்டு கண்ணீரோடு ஜெபத்துடன் ஆண்டவரை கொண்டாடி மனத்திருந்து செய்த ஒரு தாயார். தாய் தன் பிள்ளைகளுக்காக மனந்திரும்ப கண்ணீரையும் மற்றும் ஜெபங்களையும் ஆண்டவரோடு கொடுத்து கொண்டாடி பிறகு புனித அகஸ்தினார் புனித அரசராக மாறி நம்முடைய மறைவில் வல்லுநராக மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே மோனிகாவும் தாயாரின் பாதுகாப்பை சொல்லலாம். எனவே நம்முடைய பிள்ளைகள் கெட்டொழித்து நம்மை கண்டுகாத தாய்மார்களுக்காக, பிள்ளைகளால் துன்பப்படுகின்ற தாய்மார்களுக்காக மற்றும் பெற்றோர்களை உதவி தள்ளிவிட்டு தனியாக வாழ்கின்ற பிள்ளைகள் நம்முடைய தாயார்கள் அவளை நினைத்து வாழ்கிறவர்களுக்காக இறைவன் அவர்களுக்கு ஆறுதலையும் மனதிடத்தையும் பலத்தையும் தர எதிர்கொள்வடியாக கொண்டார்கள். திருப்பலித்தம் ஒப்புக்கொடுத்த குற்றங்கள் பாவம் என்பதை ஏற்றுக்கொண்ட மனவருவம் எல்லாம் வல்ல இறைவன்
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராகப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்று சொல் வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் எடுத்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். என் கடவுளே, உமது பெயரை நான் எப்பொழுதும் நான் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேலையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தார். அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமாக வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கை
உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரனுடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டதுண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரர்கள் உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இது கிறிஸ்துவுடன் வாழ்தல் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்பிக்கைக்குரிய பணியாளர் யார்? இந்த ஒரு கருத்தை நாம் ஒரு கேள்வி நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நம்பிக்கைக்குரிய பணியாளர் என்றாலே ஒரு தலைவர் தன்னுடைய வீட்டுக்காக தன்னுடைய வேலைக்காக அமர்த்திருந்த ஒரு கூலியார். இந்த கூலியார் தலைவன் என்னென்ன பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றாரோ அதை சரிவர செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமைகள் தவறிவிட்டால் அந்த நம்பிக்கை அற்றவனாக மாறும். ஒரு நாட்டிலே ஒரு அரசு பேரரசியாக போருக்கு சென்று வந்திருந்த வெற்றியோடு வந்திருந்த எல்லா போர் வீரர்களையும் அவர் காணுகின்றார். சில பேர் கையெழுந்தவர்கள், கால் எழுந்தவர்கள், ரெண்டு கால்களையும் கண்டு கையெழுந்தவர்களை வரிசையாக நிற்க வைத்து அவருக்கு பதக்கம் கொடுப்பதற்கு பரிசு கொடுக்கும் வழக்கம். இவ்வாறு அந்த பேரரசை ஒவ்வொரு ஊனமிழந்த கால்கைகளை இழந்த போர் வீரர்களுக்கு பதக்கத்தை கொடுத்து வருகின்ற பொழுது ஒரு போர் வீரர் இரண்டு கால்களையும் ரெண்டு கைகளையும் இழந்தவனாக படுக்கையில் காணப்பட்ட உடனே இந்த பேரரசு கண்களிலே கண்ணீர் வடிந்தது. இப்படி ஒரு தியாகம் நாட்டுக்காக செலுத்தினான் என்று அவன் அருகில் சென்று அவனை நெத்தியில் முத்தமிட்டான். முத்தமிட்டு, நீரோ நம்பிக்கைக்குரிய பணியாளர், என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்துகின்ற நம்பிக்கைக்குரிய பணியாளர் என்று அவருக்கு பதக்கம் கொடுத்து அந்த பொறுப்பை பற்றி அவர் சொல்றார். ஒரு இபேரியார் விக்டோரிய மகாராணி. இவ்வாறு ஒரு பணியாளர், ஒரு போர் வீரர் நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அந்த பொறுப்பு கடமையுடன் நடந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஒரு கிறிஸ்தவனாக உருவாக்கியிருக்கும் போது நாம் ஒரு திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். அந்த திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கின்ற பொழுது நம்முடைய கடமைகளின் பொறுப்புகளை நாம் உணர்ந்தவர்களாக இயேசுவை பின்பற்றி வாழ்கின்ற மக்களாக வாழ்க வேண்டாம். அப்படி என்றால் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றோமா? ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது நம்பிக்கைக்குரிய வாழ்வு. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே, நவீன காலகட்டத்திலே, நவீன கருவிகளோடும் நவீன உலகத்திலே அதிகமான செல்வாக்குகளோடும் வசதிகளோடும் வாழ்கின்ற நாளிலே நாம் நம்முடைய ஆன்மா, நம்முடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? கடவுள் சொல்கிற நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை உடைய பொறுப்புகளிலும் கடமைகளிலும் நீ சரிவர இருக்கின்றாயா? இன்று இரவு உன்னுடைய உயிர் பிரிந்து விட்டால் நாளை உன்னுடைய ஆன்மா என்ன கீதி என்று ஆண்டவர் ஆயத்தமாக இருக்க சொல்லுகிறார். ஆயத்தமான ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லையா? இப்பொழுது என்னுடைய உயிர் எப்பொழுது தெரியும் என்று அறியாத தருணத்திலே ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறோம். நாளை இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறோம். நாளை இல்லை என்று சொல்கிற பொழுது நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய வாழ்க்கையும் எந்த நிலையில் இருக்கும் ஆண்டவருவாக அதை நான் சொல்கிறேன். நல்ல பணியாளர் அவருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் கடவுளுக்கு ஏற்றவாறு செய்கின்ற பொழுது அவன் பயப்பட தேவையில்லை. அவன் என்ன செய்கின்றார்? பெரிய பொறுப்புகளில் அமர்த்துகின்ற ஒரு தலைவர் நம்முடைய பெரிய பொறுப்புகளை அமர்த்துகின்ற பணியாளராக பார்க்கின்றார். ஆனால் கெட்ட பணியாளராக தன்னுடைய கடமையை ஆண்டவர் எப்பொழுது உலகத்தில் அழைப்பார்? ஆண்டவர் எப்பொழுது ஒரு தெரியாது. இருக்கிற வரை வாழ்ந்து விடுவோம், உண்போம், குடிப்போம், சுயநலத்தோடு வாழ்வோம், அப்புறம் பிறரோடு நாம் ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு உண்டானதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நிலையில் வாழ்கின்றவருடைய ஆன்மாவானது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு பிரிந்து கெட்டடியில் ஒழிய, ஆனால் அவருக்கு மீட்பு உண்டா என்று சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக இருக்கார். இதுதான் ஆண்டு சொல். நீங்களும்
என்னுடைய வழியில் என்னுடைய கடமைகளை பொறுப்புகளை பாவமில்லாத வாழ்க்கை வாழ்கின்றேன். பிறரோடு என்னை பகிர்ந்து கொள்கின்றேன். பிறரோடு நான் அன்போடு பழகுகிறேன் என்ற நம்முடைய கடமை ஒரு கிறிஸ்துவ உறுப்பினர், கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள ஒரு உறுப்பினராக தன்னுடைய கடமைகளை ஏற்று நடக்கின்ற பொழுது நன்று நல்ல பணியாளர்கள் சிறிய பொறுப்புகளில் நேர்மையாக பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவதில் இருந்து ஆண்டவருடைய அந்த பாராட்டையும் பரிசு பெறும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைகின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது விண்ணகத்தை காண முடியும். பிரியமானவர்களே, இன்றைய ஒருத்திய திருமுகத்திலே போரடியார் முதல் வாசகத்தில் சொல்வதுதான் உழைப்பு விழிப்பு. விழிப்பாயிருங்கள், எப்பொழுதும் நம்முடைய ஆன்மா எப்போது ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்று தெரியாது. ஆனால் நேர்மையோடு உழைத்து அவரோடு பகிர்ந்து கொள்ள என்று இரண்டு வாசகங்களும் நம்முடைய ஆன்மாவை தயாரிக்கும் பொருட்டு ஆயத்தமாக இருக்க சொல்லுகிற. எனவே ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக கிறிஸ்துவினுடைய கடமைகளை பொறுப்புகளும் என்று நடத்த தேவையான இறையோடு வேண்டி கொண்டாடுவோம். ஆமென். Amen.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுபடுமாறு. அவர் பாடுபட உலகில் தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நல் செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவில் உறுதியாகவே கிண்ணத்தை எடுத்து நமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கு. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமணம் கூடி வலித்தாளங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அவனும் எங்களை ஆவியார் சேர்க்கின்ற உண்மை தானிடம் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவிருக்கும் திராவியனை வந்திரனும் எங்கள் திருத்தந்தை தியோ, எங்கள் பேராய பீட்டர் மற்றும் துணையாயரும் எல்லா திருநிலைகளாகியவரோடு ஒரு திருவை அன்பில் நிறைவேற செய்தரனும். ஈரோடிலிருந்து அழைத்துக் கொண்ட ஜெசிந்தா தந்தை வாசகியமும், மேரி ஜெய், சிவி மேரி ஜேக்கப், டிவி ஜேக்கப், ஜோசப் கே, டேவிட், டிவி பாலின், டேவிட் ராஜ், சகாய் மேரி செலின், ரோசி தாமின் வடியாக எனக்கு வந்தருடன் முதல் திருமகனோடு அவர் இறப்பினை குழந்தை இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். வேறு உயிர்த்தெழுந்தோருடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு போதும் திருமுகாவரையும் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயாக இந்த மரியாதை கணவரான குழந்தை யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு போராய புனிதர் அனைவரும் அந்நிலைவாழ் அவர்கள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமளம் என்றாடும். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வீட்பறிவு கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்படியாக பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவர் ஒருவர் இறைவன் தன் அமைதியை படைத்தார். இதோ இறைவனின் சபை, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருடர் ரத்தம் நம்மை காத்து நிலைவார் அளிப்பதாக.
ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான நலந்தருமருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உதவலாக தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்க, திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்ல பிள்ளையார் அவர் தாழ வேண்டும் நல்ல மன்னராய் உண்டு உயிரே யார் உலகில் அவர் தாழ வேண்டும் வருவாய் வளர்வில் நான் சின்ன பிள்ளை நான் வளர்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் வற்றாத அருளை பொழிந்தாயே பெற்ற